அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ட்ராக்கில் ஆட்டம் 13 சொல்லிட்டு ஒரு டிராக்டர் ரிவ்யூ போட்டிருப்பாங்க. அந்த டிராக்டரோட ரொட்டாவேட்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்றைக்கி பார்க்கலாங்க. வாழைக்காட்டுக்குள்ள வந்து இது 7 வாழைக்காடுங்க. டர்னிங் ரேடியஸ் எப்படி இருக்குது, ஏரியா கவரேஜ் எப்படி கொடுக்குது, மைலேஜ் என்ன, எல்லாமே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஃபார்ம் ட்ராக்கில் ஆட்டம் 13 30 HP கேட்டகரியில் ரீசெண்டாக லான்ச் பண்ணிக்கிறாங்க. லான்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபர் கூட விட்டுருந்தாங்க. ரொட்டாவேட்டர் ப்ளஸ் டிராக்டர் காம்போ ஆஃபர் கூட விட்டுருந்தாங்க. ஸோ ஈரோடு டிஸ்ட்ரிக்கு, கோயம்புத்தூர், திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க இந்த டிராக்டர் பார்த்திங்கன்னா. ஆட்டம் 26, ஆட்டம் 30 26 HP 30 HP இந்த ரெண்டுக்கு பார்த்திங்கன்னா டிராக்டரோட நீளம், வெயிட்டு, அகலம், உயரம் எல்லாம் சேமுங்க. ஹெச்பி மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. டிராக்டர் வந்து 30 ஹெச்பினா கொஞ்சம் லென்த்தாக வருமோ என்னமோ அப்படின்னு நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. அதெல்லாம் எந்த சேஞ்சஸும் பண்ணலைங்க. ஆட்டம் 26க்கும் 30க்கும் ஒரே சேம் கான்ஃபிகரேஷன். இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினோட பவரு, மேலே பெயிண்ட் ஸ்கீமு. ஃபார்ம் ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் டிராக்டர் வந்து விட்டுருக்குறாங்க. அது ஆட்டம் சீரீஸில் மினி டிராக்டரில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ட்ராக்னாவே ப்ளூன்னு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் கொடுத்துருக்குறாங்க. இதில் மிட்சுபிஷி இன்ஜின் வருங்க. 1.3 லிட்டர் இன்ஜினு. இதோட டார்க்கு பொறுத்த வரைக்கும் 85 நியூட்டன் மீட்டர் வருங்க. நல்ல ஒரு பவர் இருக்கும். வாரண்டின்னு பார்த்தா இதில் 5 வருஷம் வாரண்டியோட வருதுங்க டிராக்டருக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு கவரேஜ் கொடுக்குறாங்க. கியர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா இது 9+3 லோ, மீடியம், ஹைங்கிற மாதிரி வரும். எல்லா யூசேஜுக்கும் நல்லா இருக்குங்க. சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட வருதுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்ஜின் பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குதுன்னு. இப்போ லேட்டஸ்ட் மாடலில் பார்த்தீங்கன்னா கிளச்சு, கியர் பாக்ஸு எல்லாமே ஃப்ரீ பண்ணிட்டாங்க. பின்னாடி சக்திமானில் மினி சீரீஸில் 20 பிளேயர் ரோட்டரி வந்து போட்டிருக்காங்க. வாழைக்காட்டுகள் எப்படி திரும்புதுன்னு பாருங்கள். இப்போ வீடியோ எடுக்கிற லொக்கேஷன் பார்த்தாங்க கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் அன்னூரில் வந்து வீடியோ எடுக்கிற லொக்கேஷன் பார்த்தாங்க. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கணக்கில் ஓட்டுறாங்க. வாழை கணக்குக்கு ஓட்டி கொடுக்குறாங்க. அதனால் மீடியம் ஃபஸ்ட்டு, லோ தேரில் தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஈரோடு டிஸ்ட்ரிக் பொறுத்த வரைக்கும் ஏக்கர் கணக்கில், மணிக்கணக்கில் ஓட்டுவாங்க. அங்கெல்லாம் லோ செகண்டு, லோ தேர்டு தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஆர்பிஎம் செட்டிங்னு பார்த்தாங்க ஒரு 1800 ஆர்பிஎம் செட் பண்ணால் ஒரு 50 ஆர்பிஎம் ட்ராப்பேஜில் ஓடுதுங்க. மைலேஜை பொறுத்த வரைக்கும் 1600 to 1800 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா டீசல் மைலேஜ் வந்து இருக்குதுங்க. டிராக்டர் வாங்குகிற நண்பர்கள் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங்கில் பம்பை வந்து கட் பண்ணி வச்சுக்கலாங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் ஆக்சிலுக்கு ப்ரீத்தர் நீங்கள் ஆல்ட்ரு பண்ணணும். பின்னாடி கியர் பாக்ஸில் ப்ரீத்தர் வந்து அடிக்கடி நீங்கள் க்ளீன் பண்ணுங்க. அதெல்லாம் காட்டுற என்னென்ன ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி டாப்லிங் பெட்டு, டம்மி பெட் போடணுங்க. இந்த ரொட்டாவேட்டரில் கீழே கை செட் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா திருப்பி போட்டுக்குங்க. இதை பற்றி ஃபுல்லாக ஒரு ஃபோட்டோ வந்து போடுறேங்க. மேலே ஒரு பட்டா ஒன்று செஞ்சு 4 ஹோல்ஸ் போட்டு டிவிஎஸ் போல்ட்டு போட்டு உல்ட்டா பண்ணி மாற்றிட்டிங்கன்னா நீங்கள் கை செட்டை வந்து கட் பண்ண தேவையில்லைங்க. லோயர் லிங்கை டிராக்டர் ஃபீல்டில் ஆப்ரேட் பண்ணுறப்போ சின்ன ஃபீல்ட்லேயும் அழகாக திரும்பி வருங்க. இல்லைன்னா ரொட்டாவேட்டர் ரொம்ப பின்னாடி வந்துடும், உங்களுக்கு வந்து திரும்பாது. டர்னிங் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாயிரும். முப்பது ஹெச்பி பார்த்தீங்கன்னா 26 ஹெச்பியோட லோடு ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க. டீசலும் பார்த்தீங்கன்னா அதே டீசல் தான் போகுதுங்க.
காடு பார்த்தீங்கன்னா சுத்தமான களிமண் பூமிங்க. அந்த மாதிரி பூமியில் தான் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருக்கிறேங்க. இந்த டிராக்டரை பற்றி ஃபுல் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கு, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டிராக்டர் வந்து பழைய மாடலை விட பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வர மாடலில் நாய்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க. நாய்ஸ் ஃப்ரீயாக ஓடுது, ஸ்மூத்னஸ் வந்து நல்லா இருக்குதுங்க. கிளச்சு, கீர் பாக்ஸு, ஹைட்ராலிக்ஸ் எல்லாமே டோட்டலாக நல்ல ஒரு ஃப்ரீனஸ் இருக்குது. ஸோ ரெண்டளவு பார்த்தீங்கன்னா ஓட்டி கொடுக்குறாங்க. நெட்டில் ஒரு 2 சுற்று வாழைக்காட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா இப்படி நெட்டில் 2 சுற்று பிடிச்சிட்டு இப்படி குறுக்கையும் 2 சுற்று பிடிக்கிறாங்க. சுத்தமாக பில்லெல்லாம் களை செடிகளெல்லாம் போயிடும். சக்திமானில் மினி சீரிஸ் ரோட்டரி பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்குதுங்க. அடிக்கடி அந்த ப்ரீத்தரை வந்து க்ளீன் பண்ணுங்கள், மேலே கிரவுண்டில் வர ப்ரீத்தரை. அப்போ தான் ஆயில் சீல் வந்து சீக்கிரம் போகாதுங்க. அதே மாதிரி ரொட்டாவேட்டர் நீங்கள் புதுசாக வாங்குறீங்க அப்படின்னா சைடு டம்மி சைடு பார்த்தீங்கன்னா க்ரீஸ் இருக்கான்னு பார்த்துங்க. ஆயில் டைப்போ க்ரீஸ் டைப்போ அந்த க்ரீஸை ஆயிலை வந்து ஃபில் பண்ணிக்கங்க. ஏன்னா கம்பெனிலேருந்து வரப்போ ரொம்ப கம்மியாக தான் வருங்க. நீங்கள் அதை எக்ஸ்ட்ரா ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பேரிங் போகாதுங்க அவ்வளோ சீக்கிரம். ஃபினிஷிங்கை பொறுத்த வரைக்கும் நீட்டாக வருதுங்க. தீபக் டாப்லிங் பெட்டு பார்த்தீங்கன்னா இதில் 3 ஹோல்ஸ் கொடுக்கலிங்க, ஒரே ஒரு ஹோல்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. தனியாக நீங்கள் ஒரு பெட்டு வந்து போடணுங்க. வைப்ரேஷன் பாருங்கள் எவ்வளோ வைப்ரேஷன் ஆகுதுன்னு. அதனால் தனியாக பெட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லதுங்க.
இப்போ ஆப்ரேட் பண்ணுற கீர்னு பார்த்தாங்க லோ தேர்டு கீரில் ஆப்ரேட் பண்ணுறாங்க, மீடியம் ஃபஸ்ட்டு கீர்லேயும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. பில்லு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா லோ தேடுங்க. பில்லு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா, களைச்செடிகள் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா மீடியம் ஃபஸ்ட்டு ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ஃபார்ம் ட்ராக்கில் நீங்கள் ஏட்டம் சீரிஸ் யாராச்சும் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இதிலேயே பார்த்தீங்கன்னா 35 HP கேட்டகரியிலையும் டிராக்டர் இருக்குங்க. அது 4 சிலிண்டர் இன்ஜினோட வரும். டிராக்டர் இன்னும் கொஞ்சம் லென்த்தாக இருக்குங்க. இதோட அகலன்னு பார்த்தாங்க 3.5 அடிங்க, நீளன்னு பார்த்தாங்க 9 அடி. டிராக்டரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தாங்க 1 அடிங்க. இப்போ மீடியம் ஃபஸ்ட்டுங்க. ஸோ இந்த டிராக்டரோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஃபார்ம் ட்ராக்கில் ஆடம் சீரிஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, உங்களோட அனுபவத்தை கீழே ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஃபார்ம் ட்ராக்கில் நீங்கள் மினி டிராக்டர் எடுக்க போகிறீங்க அப்படின்னா சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் இருக்குதுங்க, சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குது. அதெல்லாமே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இன்னுமே கம்ஃபர்ட்டாக இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் பம்பை வந்து கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த நட்டை வந்து நல்லா லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உள்ளே தள்ளி வச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்டேரிங் பம்ப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ் ஆகுங்க. அப்புறம் இந்த நட்டை கழட்டிட்டு ப்ரீத்தர் ஆல்ட்ரு பண்ணிக்கலாங்க. கம்பெனியில் ப்ரீத்தர் வராதுங்க. அந்த ப்ரீத்தர் எப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ காமிக்கிறேன். அந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணி போட்டுங்க. இந்த ப்ரீத்தர் வந்து கட்டாயம் வேணுங்க, இல்லைன்னா சீல் போயிருங்க ஃப்ரண்ட் ஆக்சில். அதுக்கு அடுத்த ஆல்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த காடை வந்து கழட்டிடுங்க. இந்த ஹீட் பார்த்தீங்கன்னா அப்படியே காலுக்கு வரும். ஸோ இதை கழட்டிட்டிங்க, 2 சைடுமே இந்த கார்டு கொடுத்துருப்பாங்க. கழட்டிட்டிங்கன்னா ஹீட் வந்து காலுக்கு வராதுங்க. இது ஒரு ஆல்ட்ரேஷனுங்க. அப்புறம் கட்டாயம் ஃப்ரண்ட்டில் பம்பர் வந்து போட்டுக்குங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைபராக வருது பானட் மெட்டீரியலு. ஸோ அதனால் பானட் பம்பர் போட்டிங்கன்னா பானட் வந்து டேமேஜ் ஆகாதுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் ஹைட்டாக இருப்பாங்க. ஹைட்டாக இருக்கிறீங்க பார்த்தீங்கன்னா சீட்டு கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் ரொம்ப கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். மேலே ஏற்றி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குங்க, முழங்கால் வலி வராது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டாப்லிங் பெட்டு பார்த்திங்கன்னா தனியாக போட்டுங்க. இதில் ஒரே ஒரு ஹோல்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இதுலேயே போட்டு ஓட்டினீங்க அப்படின்னா இந்த பெட்டு வந்து போயிடும், சென்சிங் வந்து வேலை செய்யாதுங்க. இந்த பீஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு எல் மாரை வச்சு பண்ணிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுவும் ஃபோட்டோ இதோட அட்டாச் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கடுத்து ரொட்டாவேட்டரில் இந்த மாதிரி கிளாம்பு வருங்க. அந்த கிளாம்பை வந்து உல்ட்டா பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே ஒரு பிளேட் மாதிரி வச்சு டிவிஎஸ் போல்ட் போட்டு லாக் பண்ணிட்டிங்கன்னா இது வந்து லூஸ் ஆகாது. இது எதுக்காக போடுறது அப்படின்னா ரொட்டாவேட்டர் வந்து வண்டி கிட்ட வந்துடும். திரும்புகிறப்ப பார்த்திங்கன்னா வாழையில் இடித்து வாழை கன்று வந்து டேமேஜ் ஆகாதுங்க. அதுக்கடுத்து ஆல்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரிங்கை வந்து கழட்டிடுங்க. இது மேக்ஸிமம் யாரும் விரும்புறதில்லை. இப்போது கழட்டிட்டா உங்களுக்கு லோட் ஆகாமல் வரும். டோருக்கு லோடு இல்லை, சீக்கிரம் ரிலீஸ் ஆகிட்டு வந்துடும். இந்த டோர் வந்து சீக்கிரம் போகாது. ஆனால் அது யாரும் விரும்புறதில்லை. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து அப்படியே காரை ஓட்ட மாதிரி வரணுங்கிறதுக்காக அப்படியே போட்டு ஓட்டுறாங்க. அது அவங்களுக்கு ஓகேன்னு பட்டுச்சுன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணி ஓட்டுங்க. ரிமூவ் பண்ணி ஓட்டினா மைலேஜ் நல்லா இருக்குங்க. ஸோ இந்த ஆல்ட்ரேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ட்ராக்கில் நீங்கள் மினி டிராக்டர் எடுக்க போகிறீங்க அப்படின்னா கட்டாயம் பண்ணுங்கள்.